Hello my dear boys and girls. பசங்களா இன்னைக்கு நம்மளோட டே 5 ரிவிஷன் ஃபார் குவார்டர்லி எக்ஸாம் அண்ட் இன்னைக்கு நம்ம செலக்டிவாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 5 ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். இது எந்த சாப்டர்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டரில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சால்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினோ கிரியேட்டிவ் கொஸ்டினோ கேட்க போகிறாங்க அப்படின்னா அது இந்த 5 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டினாக கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ எல்லாத்தையுமே என் கூட சேர்ந்து அழகாக சால்வ் பண்ணுங்க. இந்த செஷன் அட்டன் பண்ற அத்தனை பேருமே எனக்கு என்ன பண்ணுங்க, பிரசன்ட் சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எவ்ரிடே நிறைய பேர் சமத்தா கமெண்ட் பண்ணிட்டே வர, டோன்ட் லீவ் இட், டெய்லி இதே மாதிரி பிரசன்ட் சார், இன்னைக்கு 5th டே இல்லையா, ஸோ 5th டே பிரசன்ட் சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, யாரு கண்டினியூஸா 30 நாளைக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்களோ, கண்டினியூஸா 30 டேஸ் இந்த மாதிரி கமெண்ட் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. 100 பேர் கமெண்ட் பண்றேன்னா 100 பேருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்றதையும் நான் உங்களுக்கு லேட்டரா ரிவீல் பண்றேன். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லெட் அஸ் நவ் ஸ்டார்ட் சால்விங் த ப்ராப்ளம்ஸ். இப்போ இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள் 3.2. நம்ம கிட்ட 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதோட மாஸ் வந்து என்ன அப்படின்னா 2.5 kg அண்ட் 100 kg. ஸோ 2 மாஸ் இருக்கு. ஒன்னு வந்து நான் M1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதோட வேல்யூ வந்து 2.5 kg. ரெண்டாவது இன்னொரு மாஸ் இருக்கு. அந்த இன்னொரு மாஸோடைய வேல்யூ வந்து என்ன இருக்கு அப்படின்னா 100 kg இருக்கு. சரியா? எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் ஃபோர்ஸ் F is equal to 5 நியூட்டன். இது ரெண்டுத்து மேலேயுமே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கா, சேமா இருக்கா. வாட் இஸ் த ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஈச் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. இப்போ இது ஒரு ரேதர் ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். இப்போ இந்த சம் நீ சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்? சரி, இந்த சம்முக்கான ஃபார்முலா, ஃபோர்ஸோடைய ஃபார்முலா வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் எழுதுவோம். இது வந்து நியூட்டனோட செகண்ட் லாவை பேஸ் பண்ண ஒரு ஃபார்முலா. அப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க, ஆக்சலரேஷன். அப்ப ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன செய்யலாம், ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ்ன்னு எழுதலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன், ஆக்சலரேஷன் டியூ டு ஃபர்ஸ்ட் மாஸ், அதை வந்து force divided by m1, which is force உடைய வேல்யூ क्वेश्चनல என்ன கொடுத்தாங்கன்னா 5 நியூட்டன் divided by mass m1 உடைய வேல்யூ 2.5 kg கொடுத்தாங்க. அப்போ 2.5. ஸோ 2.5ம் 5ம் கேன்சல் ஆச்சுன்னா 2 நியூட்டன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ 2 மீட்டர் per second ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்மளால இங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஆக்சலரேஷனோட வேல்யூவை அழகா ஷார்ப்பா எடுத்து எழுதிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன செய்வோம், செகண்ட் கேஸ், இது வந்து இங்க கேஸ் 1 அப்படின்னு வச்சுக்கிட்டா, இதே மாதிரி செகண்ட் கேஸுக்கும் நம்ம ஆன்சர் டக்குன்னு போட்டு பார்த்துடலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் சம் டுடே வி ஆர் சால்விங் இஸ் ராதர் வெரி ஈஸி. இப்போ ஆக்சலரேஷன் செகண்ட் ஒன்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ் m2. அப்போ அதே 5 நியூட்டன், ஆனா இங்க மாஸ் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100. அப்போ அது வந்து 0.05 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து ஆக்சலரேஷன். ஓகே, A2 கான வேல்யூ. ஸோ ஒன்னு வந்து 2 இருக்கணும், இன்னொன்னு 0.05 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இருக்கணும். இந்த ரெண்டு ஆன்சரும் உங்களுக்கு கரெக்டா கிடைக்குதா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இது சிம்பிள் கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது கொஸ்டினுக்கு வரும். The position vector of a particle is given by அப்படின்னு சொல்லி நமக்கு இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. R vector will be equal to 3t I cap, okay, plus 5t square j cap, அப்புறம் plus 7 k cap அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன் இருக்கு. Find the direction in which the particle experiences net force. இங்க நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஃபோர்ஸ் வெக்டார் F வெக்டார் is equal to mass into acceleration வெக்டார் எழுதும். இப்போ இந்த ஃபார்முலா எதுக்கு ஆனியன் சார் எழுதி போடுறீங்க? இந்த மாஸ் இருக்குல்ல, அதுக்கு எப்பயுமே டைரக்ஷனே இருக்காது. இட் ஹாஸ் நோ டைரக்ஷன். இந்த ஆக்சலரேஷன் இருக்கு பாரு, இதுதான் வந்து ஒரு வெக்டார். இந்த வெக்டாருக்கு தான் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டைரக்ஷன் இருக்கும். அப்ப நான் ஆக்சலரேஷன் டைரக்ஷன் கண்டுபிடிச்சாலே ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நான் என்ன செய்ய போறேன், ஃபர்ஸ்ட் எனக்கு தான் இங்க பொசிஷன் வெக்டார் தெரியுது இல்ல, அப்ப பொசிஷன் வெக்டார் வச்சு நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போறேன். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நான் வந்து என்ன செய்ய போறேன், டி அந்த ஆர் வெக்டாரை வித் ரெஸ்பெக்ட் டு
டைம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் which is அப்ப இங்க பாரு dr வெக்டார் டிவைடட் பை dt அப்படின்னு மாறிடும். அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன செய்யணும், d டிவைடட் பை dt இந்த r வெக்டாரோட இடத்துல 3t I கேப் பிளஸ் 5t ஸ்கொயர் j கேப் பிளஸ் 7k கேப் இந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்ப சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்களேன். இங்க 3t இருக்கா, அப்போ எனக்கு வந்து இங்க ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓகே 3i கேப் பிளஸ் இங்க ஸ்கொயர் இருக்கு, டீக்கு வந்து ஸ்கொயர் இருக்கு, அப்ப அந்த 2 எடுத்துன்னு வந்து 5 கூட மல்டிப்ளை பண்ணு, அப்போ 10t j கேப். இங்க டீன்ற டேர்மே இல்ல பார், இல்லனா இது மொத்தமும் 0 ஆயிடும், அப்போ பிளஸ் 0 அவ்வளவுதான். சரியா? இப்ப இங்க நான் கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்குல்ல, இது வந்து நான் இங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வெலாசிட்டி வெக்டார் அப்படின்னு எடுத்து எழுதலாம். இது நான் ஒரு வாட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா இது எனக்கு என்னவா மாறிடும், வெலாசிட்டியா மாறிடும். ஆனா கொஸ்டின்ல அவங்க கேட்டது என்ன, ஆக்சலரேஷன். அப்புறம் ஏன் ஆன்சர் நீங்க வெலாசிட்டியை கண்டுபிடிச்சீங்க? ஒண்ணும் இல்ல, இதே வெலாசிட்டிய மறுபடியும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். இப்போ இதையே அகெயின் ஓகே டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சரியா? என்னால வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா இப்ப இங்க பாரு acceleration vector is equal to dv vector divided by dt ன்னு எழுதலாம், which is d divided by dt. இப்ப velocityக்கு நான் வந்து என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சேன், நான் கண்டுபிடிச்சது 3i கேப் பிளஸ் அப்புறம் ஒரு 10t j கேப், அப்போ 10t j கேப் அவ்வளவுதான், 0 தேவையில்லை. இப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆன்சர் வரும், a வெக்டார் is equal to 3iல ஏதாவது t இருக்கா, இல்ல t இல்ல, அப்ப இது 0வா மாறிடும். பிளஸ் 10 இருக்கு, t கேன்சல் ஆயிடும், சோ 10 j கேப் மட்டும்தான் இருக்கும். சோ சிம்பிளா அப்போ a வெக்டாருடைய வேல்யூவை 10 j கேப் அப்படின்னு எடுத்து எழுத முடியும். இதான் ஆன்சர். இப்போ இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எப்பயுமே j கேப் அப்படின்னா அது பாசிட்டிவ் y ஆக்சிஸ். j கேப் இருந்தா அது வந்து என்னது, பாசிட்டிவ் y ஆக்சிஸ். ஒருவேளை ஒரு பேச்சுக்கு சொல்றேன் மைனஸ் j கேப் இருந்தா அப்ப அது நெகட்டிவ் y ஆக்சிஸ். இதே வந்து i கேப் இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம், அது வந்து x ஆக்சிஸ். நெகட்டிவ் i கேப் இருந்தா அப்போ அது நெகட்டிவ் x ஆக்சிஸ். அண்ட் k கேப் இருந்தா அப்ப அதை வந்து நீ என்ன சொல்வ, k கேப் இருந்தா பிளஸ் z ஆக்சிஸ். மைனஸ் k கேப் இருந்தா அப்ப அது நெகட்டிவ் z ஆக்சிஸ். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த டேர்ம் என்ன வருதுன்றத வச்சு நீ டைரக்ஷன் சொல்லலாம். j இருக்கா, அப்ப இது பாசிட்டிவ் x ஆக்சிஸ் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அவ்வளவுதான், சம்மும் என்னாச்சு, முடிஞ்சு. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி சம்ஸ் தாண்டா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அடுத்த கேள்விக்கு வருவோம். இங்க எக்ஸாம்பிள் 3.10க்கு வா. ஏன்னா சார் நான் ஒரு விஷயம் கவனிக்கிறேன், நீங்க என்னன்னா எல்லா சம்மும் போட மாட்டீங்க, ஒரு சில ஸ்பெசிபிக் சம்மை தான் சூஸ் பண்ணி போடுறீங்க. ஏன்? ஏன்னா இப்ப நான் நடுவில் ஸ்கிப் பண்ற ப்ராப்ளம்லாம் உனக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டினாவோ கிரியேட்டிவ் கொஸ்டினாவோ கேட்க மாட்டாங்க. இப்போ நான் இங்க முக்கியமா சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணனாலே போதும். சரியா? இப்ப இங்க பாரு, இங்க வந்து ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அதோட மாஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 kgன்னு கொடுத்திருக்காங்க. இட் எக்ஸ்பீரியன்சஸ் 2 ஃபோர்சஸ். அதுல ஒரு ஃபோர்ஸ் which is F1 வெக்டார். ஓகே, இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5i கேப் பிளஸ் 8j கேப் பிளஸ் 7k கேப். பிளஸ் தானே, பிளஸ் தான், ஆமா. அப்புறம் இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கு F2 வெக்டார். இந்த F2 வெக்டார் உடைய வேல்யூ 3i கேப் மைனஸ் 4j கேப் பிளஸ் 3k கேப். வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கேக்குறாங்க. ரைட்டா? இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும் யாரு சார், ஆனா அதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஃபார்முலாவை உனக்கு இங்க எழுதி போறேன். சரியா? இப்போ ஆக்சலரேஷன் a வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு இடத்துல எவ்வளவு நெட் ஃபோர்ஸ் இருக்கு அதை நான் வந்து என்ன செய்யணும், மாஸால டிவைட் பண்ணணும். அப்ப இந்த நெட் ஃபோர்ஸ் எனக்கு என்னன்னு தெரியணும்னா சிம்பிளா இந்த ஃபோர்ஸோட இடத்துல F1 வெக்டாரையும் F2 வெக்டாரையும் நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு
மாஸால வந்து இப்படி டிவைட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப ரெண்டு f1 பிளஸ் f2 வெக்டார் ரெண்டுத்தையும் நம்ம முதல்ல ஆட் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ f1 வெக்டார் பிளஸ் f2 வெக்டார் வில் பி ஈக்குவல் டு ஒன்று வந்து என்னது 5 i கேப்பு பிளஸ் 8 j கேப்பு பிளஸ் 7 k கேப். இது ஒரு வேல்யூ. இது கூட பிளஸ் போட்டு நான் வந்து என்ன செய்ய போறேன் 3i கேப்பு மைனஸ் 4j கேப்பு 3i கேப் அப்புறம் மைனஸ் 4j கேப்பா மைனஸ் 4j கேப்பு பிளஸ் 3k கேப். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 5ம் 3யும் ஆட் பண்ணா என்ன வரும் 8. அப்ப எழுதுறதெல்லாம் எங்க தான்டா காணாம போகுது 8ன்னு போட்டேன் காணாம போயிடுச்சு. சரி ஓகே 8 i கேப் இங்க ஒரு 8 இருக்கு இது ஒரு மைனஸ் 4 இருக்கு அப்போ பிளஸ் 4 j கேப் 7 இருக்கு 3 இருக்கு ஸோ பிளஸ் 10 k கேப் அப்படின்னு சொல்லி எனக்கு நெட் ஃபோர்ஸ் உடைய வேல்யூ கிடைச்சிடுச்சு. இப்போ இந்த நெட் ஃபோர்ஸை நான் என்ன மாஸால டிவைட் பண்ணும் அவ்வளவுதான். டிவைட் பண்ணிட்டா ஃபைனல் ஆன்சர் நம்ம என்ன செய்யலாம் எடுத்துட்டு வந்துடலாம். அப்படி ஆன்சர் எடுத்துட்டு வருவோம் என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாரு. ஆக்சலரேஷன் a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 8 4 10. ஸோ 8 i கேப் பிளஸ் 4 j கேப் பிளஸ் 10 k கேப் டிவைடட் பை மாஸ் என்ன கொடுத்தாங்க 2. ஸோ 2 இதை 2 ஆல எல்லாத்தையும் டிவைட் பண்ணு. அப்ப ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 4i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 5k கேப் அப்படின்னு சொல்லி ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஜுஜிபீஸ் அம்மா தட்ஸ் இட். ஓகே இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நவ் வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சரியா? இப்போ என்ன செய்யலாம் வில் சால்வ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இங்க பாரு அடுத்தது வந்து என்னன்றது ஒரு எக்ஸாம்பிள் 3.13 the position of the particle is represented by y is equal to ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க ut minus 1/2 gt square அப்படின்னு ஒரு ரிலேஷன். வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிகல்? இந்த பார்ட்டிகல் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து இதோட மொமெண்டம். ஓகே மொமெண்டம் வந்து என்னன்னு எழுதுவோம் pன்னு எடுத்து எழுதும் ஸ்மால் லெட்டர் p. மொமெண்டம் உடைய வேல்யூ வந்து என்னன்றது கேக்குறாங்க. என்னங்க இது y is equal to ut minus 1/2 gt square இது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல வர ஃபார்முலா தானே? எக்ஸாக்ட்லி இது வந்து என்ன அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல வர ஃபார்முலா தான். இப்போ என்னோட முதல் வேலை இதை வச்சு நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் உனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னேன் என்னன்னா எங்க நியூட்டன் தாத்தா இருக்கார் இல்லையா உங்களுக்கும் தாத்தா தான் நியூட்டன்ஸ். ஓகே செகண்ட் லா எடுத்துக்கிட்டா ஃபோர்ஸ் ஃபார்முலாவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அப்போ முதல்ல எனக்கு வந்து ஆக்சலரேஷனுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்றது தெரியும். சரியா? அப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன் ஓகே த ஆக்சலரேஷன் ஓகே இஸ் given by அப்படின்னு போட்டு ஏவ த பர் டி ஸ்கொயர் அதாவது y டிவைடட் பை dt ஸ்கொயர். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல இதை நான் 2 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன ஆயிடும்னா ஆக்சலரேஷன் கிடைச்சிரும் அப்படின்னு எழுதலாம். இல்ல இப்படி பண்ண எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா அப்ப அதே ஆக்சலரேஷனை dv டிவைடட் பை dt அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகே என்ன செய்யலாம் dv divided by dt. நம்ம என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட் ஓகே வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். சரியா? இங்க vன்றது என்னது வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல். ஸோ ஹியர் வி கோ. vன்றது வந்து என்னது இங்க வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல். சரியா? ஆன்சர் எல்லாமே ஓகே. என்ன இப்ப நான் பண்ணணும் ஓகே எனக்கு அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஒன்றும் இல்லடா அதை பேர் இப்போ நான் என்ன சொல்றேன் எனக்கு வெலாசிட்டி தெரியணும்னா அதை நான் dy டிவைடட் பை dtன்னு எழுதலாம். அப்போ d டிவைடட் பை dt y-உடைய வேல்யூ வந்து இவங்க என்ன கொடுத்தாங்க இங்க ut மைனஸ் 1/2 அப்புறம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா gt ஸ்கொயர் இருக்கு. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் வெலாசிட்டி v is equal to d
டிவைடட் பை டிடி இன்டு யூடி ஒரு டேர்ம் ஆகும் மைனஸ், சரியா? இப்போ இந்த ஸ்டெப்பை கவனி, 1/2 சரியா டி டிவைடட் பை டிடி, அதுக்கப்புறம் வந்து இங்க ஜிடி ஸ்கொயர் இருக்கா, இதை ஒரு டேர்மாவும் எடுத்து எழுதுறேன். பேசிக்கா எனக்கு டைம் டேர்ம் மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் ஆகும், மற்றது டிஃபரன்ஷியேட் ஆகாது இல்லையா? அப்போ நான் என்ன செய்யலாம், இந்த பார் v is equal to இங்க dt போயிடுச்சுன்னா u மட்டும்தான் இருக்கும். இப்போ மைனஸ் 1/2 இன்டூ இங்க டீக்கு ஸ்கொயர் இருக்கா, அந்த ஸ்கொயர் இப்படி முன்னாடி வந்துச்சுன்னா ஒரு 2, அப்புறம் g இருக்கும் சரியா, dt பை dt போயிடும், ஒரே ஒரு t மட்டும் மிச்சம் இருக்கும், அதனால gt இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிடும். ஸோ v is equal to u minus gt அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இது வந்து இங்க வெலாசிட்டி உடைய ரிலேஷன். வெலாசிட்டிக்கு நமக்கு என்ன கிடைக்குது, v equal to u minus gt. இப்ப இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா இது ஆக்சலரேஷனா மாறிடும். அப்ப நான் என்ன செய்யறேன் பாரு, இப்போ v equal to u minus gt இருக்கா, இதை வந்து ஐ எம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் அகைன். ஓகே, ஸோ அப்போ dv டிவைடட் பை dt ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப நான் என்ன செய்ய போறேன், d டிவைடட் பை dt v ஓட இடத்துல u மைனஸ் gt போட்டுப்போம். அப்ப இந்த u டேர்ம் வந்து 0 ஆயிடும், மைனஸ் gt இருக்கா, அங்க எனக்கு மைனஸ் g மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஸோ பேசிக்கா நான் என்ன சொல்லலாம், இப்போ ஆக்சலரேஷனுடைய வேல்யூ மைனஸ் ஜிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை எடுத்துட்டு வந்து இப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத F is equal to mass into acceleration. ஸோ நான் வந்து இங்க என்ன செய்யலாம், மைனஸ் mg அப்படின்னு எடுத்து எழுதலாம். இது ஃபோர்ஸுக்கான ரிலேஷன். ஃபோர்ஸ் மட்டும்தான் கேட்டாங்களா, இல்ல, அடுத்து என்ன கேட்டாங்கன்னா மொமெண்டமும் என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்க. சரியா, நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், அதே மாதிரி இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா மொமெண்டமும் கண்டுபிடிக்கணும், அதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோங்களேன் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா மொமெண்டம் உடைய ஃபார்முலா வந்து என்னது, மாஸ் இன்டு வெலாசிட்டி. நம்ம வெலாசிட்டி என்ன கண்டுபிடிச்சோம் அதை எடுத்து நான் ஸ்ட்ரெயிட்டா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். சரியா, இப்போ வெலாசிட்டி u மைனஸ் ஜிடி, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு u மைனஸ் ஜிடி. அப்போ மொமெண்டம் உடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. இது வந்து எதோட ஃபார்முலா, மொமெண்டம் உடைய ஃபார்முலா. அப்ப அதை கரெக்டா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு, இது நம்ம புக்லயே போடல, அதனாலதான் நடுவில் என்னடா அது புக்லயே காணமாங்காட்டியும்னு தேடினேன். u மைனஸ் ஜிடி அப்படின்னு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், which is அப்போ p மொமெண்டம் உடைய வேல்யூ mu மைனஸ் mgt அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இது வந்து இந்த இடத்துல இருக்கிற மொமெண்டம் உடைய ஆன்சர். சரியா, இதையும் ஞாபகமா வந்து என்ன பண்ணுங்க, எல்லாரும் எடுத்து எழுதிக்கோங்க. இது நம்ம புக்ல கூட மிஸ் ஆகுது, எங்க ஈவன் நம்ம புக்ல மிஸ் ஆகுது. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல வேலையா நானும் அதை கவனிச்சேன், இல்லைன்னா நானும் போடாமலே விட்டுருப்பேன். ரைட்டா, இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். ஓ இருக்கு, an object of mass வந்து என்ன இருக்கு அப்படின்னா 10 kg இருக்கு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதோட மாஸை நமக்கு 10 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூவிங் வித் ஸ்பீட் ஆஃப் அப்படின்னு சொல்லி அதோட ஸ்பீடை 15 மீட்டர் per செகண்ட்ல கொடுத்துருக்காங்க. hits the wall and comes to rest within, ஓகே, ஒரு சினாரியோல அது எவ்வளவு நேரத்துல ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா 0.03 செகண்ட்ஸ்ல. சரியா, an object of mass 10 moving with the speed 10 meters it's within, ஓகே, இது கொஸ்டின், ஆனா கொஸ்டின் கம்ப்ளீட்டாவே இல்லையே, நானே கொஸ்டின்ல எதையோ விட்டனோ. ஜஸ்ட் அ மினிட்ரா புள்ளிங்களா, கொஸ்டின்ல ஒரு பாதியை நானே முழுங்கிட்டேன் போல. ஆமா, calculate the impulse and average force. நம்மள வந்து என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா கொஸ்டின்ல, ஓகே, இம்பல்ஸ்
என்னவா இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஆவரேஜ் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும், இது ரெண்டுத்தையுமே வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சு காட்டுருங்க யாழ் சார் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், இவங்க கொடுத்த வேல்யூ ஏ இருக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏ வச்சு என்ன செய்வோம், ஏ உடைய வேல்யூ, ஏ பார்ட் 15 மீட்டர் per செகண்ட், சாரி டைம் உடைய வேல்யூ 0.03 செகண்ட் கொடுத்துருக்காங்க பார். இதை வச்சு நம்ம இம்பல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இம்பல்ஸ் உடைய ஃபார்முலா வந்து என்னது, இம்பல்ஸ் விச் இஸ் ஜே அப்படின்ற டேர்மால நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம என்னன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு எழுதும். சரியா? இம்பல்ஸ வந்து நம்ம என்ன செய்வோம், we write it as change in momentum. So delta p. இப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்ன, மாஸ் இன்டு வெலாசிட்டி ஃபைனலா என்ன இருந்துச்சு மைனஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டி இனிஷியலா என்ன இருந்துச்சு, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா வர வேல்யூ. இப்போ இதுல நமக்கு ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, கம்ஸ் டு ரெஸ்ட் ஃபைனல் வெலாசிட்டி வந்து எனக்கு என்ன ஆயிடுது, 0. ஏன்னா அது ஃபைனலா கடைசியா ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. அது ஒரு ரொம்ப பெரிய க்ளூ. அப்ப அதனால நான் J is equal to delta P is equal to ஃபைனல் வெலாசிட்டியோட இடத்துல நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சரியா? இப்போ இந்த ஒரு இடத்துல ஒரு குட்டி கரெக்ஷன் மட்டும் மாத்திப்போம். சேஞ்ச் இன் மொமெண்டம் நான் போடும்போது என்ன செய்யறேன், இனிஷியல் மைனஸ் ஃபைனல்னு போட்டுக்கிறேன். ஸோ த சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து நெகட்டிவா இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ இங்க மாஸோடைய வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 150 மைனஸ் 0. அப்போ சாரி இது 15 தானே, என்னடாது சார் நிறைய தப்பு பண்றேன் இன்னைக்கு, 0. எஸ். ஸோ J is equal to delta P, change in momentum is equal to 150. நமக்கு வந்து என்ன ஆகும், 150 கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இது சேஞ்ச் இன் மொமெண்டம். இப்போ இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் வச்சு இங்க ஆவரேஜ் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கே ஆவரேஜ் ஃபோர்ஸ் எனக்கு என்னன்னு தெரியணும். அப்ப ஆவரேஜ் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா, இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் நான் டைமால, சேஞ்ச் இன் டைமால டிவைட் பண்ணா போதும். அப்போ இங்க பேரு நமக்கு வந்து 150 இருக்கா, அந்த 150 சேஞ்ச் இன் டைம் வந்து என்னது 0.03 டிவைட் பண்ண, அவ்வளவுதான். அப்போ மேல 15 3, அப்போ உனக்கு 5 வந்துடும். இங்க 10 பவர் -2 இருக்கும், -2 மேல எடுத்துட்டு வந்தா +2, அப்ப ஆன்சர் 5000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 5000 நியூட்டன் தான் வந்து இந்த இடத்துல ஆவரேஜ் ஃபோர்ஸ். சரியா? ஸோ கொஸ்டின்ல கேட்ட மாதிரி நம்ம ஆவரேஜ் ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், சேஞ்ச் இன் மொமெண்டம் இல்ல இம்பல்ஸ் என்ன அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இம்பல்ஸ்னாலும் சேஞ்ச் இன் மொமெண்டம்னாலும் ஒண்ணுதான். இப்ப அதே மாதிரி நம்ம என்ன செய்வோம், ரெண்டாவது சினாரியோவுக்கு வரும். அப்ப இந்த செகண்ட் கேஸ்ல டைம் வந்து நம்மள இங்க என்னன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, 10 செகண்ட்ஸ்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. they have asked us to take it as 10 seconds. சரி, இங்கேயும் சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னவா இருக்கும், அதே தான் இருக்கும். சரியா? அப்போ இங்க சேஞ்ச் இன் மொமெண்டம், ஏன்னா டைம் தானே மாறுது, எனக்கு இதோட வேல்யூ மாறவே இல்லைல்ல. ஸோ இது அதே 150 கிலோகிராம் மீட்டர் per செகண்ட். அதை நான் திரும்ப கால்குலேட் கூட பண்ண தேவையில்லை. ஆனா இப்ப நான் மறுபடியும் எதை கரெக்டா கால்குலேட் பண்ணணும்னா ஆவரேஜ் ஃபோர்ஸ் வந்து என்னது. அப்போ ஆவரேஜ் ஃபோர்ஸை என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இது பாரு, F average is equal to change in momentum divided by change in time. அப்போ 150 divided by டைமுக்கு ஒரு 10, அப்போ 15 அப்படின்னு எடுத்து எழுத முடியும். அவ்வளவுதான், டன். குட்டிசம் 15 நியூட்டன் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடலாம், முடிஞ்சு. ஸோ இம்பல்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், ஆவரேஜ் ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு சினாரியோலுமே இம்பல்ஸ் உடைய வேல்யூ 150, ஆனா ஃபோர்ஸ் மட்டும் ஒரு சினாரியோல 5000 அப்படின்னா இன்னொன்னுல வந்து வெறும் 15. ரைட்டா? இப்போ இது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கிரேட். ஓகே. அண்ட் பசங்களா, எவ்ரி சிங்கிள் டே இது கொஞ்சம் என் கூட சேர்ந்து டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே வா. இப்படியே நீ அழகா ப்ராப்ளம் போட்டுட்டே இருந்தனா சூப்பர் ஸ்கில்ஃபுல்லா இதுல மாறிடுவேன். சரியா? MVSAT எக்ஸாமுக்கு யாரெல்லாம் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. இட்ஸ் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். இந்த எக்ஸாம் எழுதி இதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ற அப்படின்னா உனக்கு சூப்பர் டூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தோட எல்லா கோர்சஸ்லயும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஃப்ரீயாவே நீ நீட்டு JEE கோச்சிங்லாம் படிக்கலாம். அது மட்டும் இல்லை, லேப்டாப்பு, ஹெட்ஃபோன்ஸு, அப்புறம் மொபைல் ஃபோன்ஸு, இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்கு. ஆப்பிள் மொபைல், மேக்கு, PC அந்த மாதிரிலாம். சரியா?
ஸோ கிவ் இட் அ ட்ரை, நல்லாயிருக்கும். சரியா, நாளைக்கு பார்க்கலாம் பசங்களா. வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப் அண்ட் குட் பை.